தென்மேற்கு பருவமழை தொடங்கும் முன்பே கேரளாவில் வெளுத்து வாங்கும் கனமழை. சாலைகள் வெள்ளக்காடாக மாறியதால் மக்கள் தவிப்பு. கத்திரி வெயிலின் கடைசி நாளில் தமிழ்நாட்டில் 11 இடங்களில் சதமடித்த வெயில். சென்னையில் நடப்பாண்டில் இல்லாத அளவுக்கு 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. அதிமுக ஆட்சியில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் பல கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றது அம்பலம். ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் 50 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. முதல் கட்டமாக 3100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் வீடுகளை கட்ட திட்டம். மக்களவைத் தேர்தலில் இதுவரை இல்லாத வகையில் 9000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம், போதைப் பொருள் பறிமுதல். குஜராத்தில் மட்டும் 1187 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கியதாக தேர்தல் ஆணையம் தகவல். மோடியின் பரமாத்மா அதானி, அம்பானிக்கு உதவி செய்யவே அவரை அனுப்பியுள்ளார். ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னர் மோடி மற்றும் பாஜகவுக்கு குட் பை சொல்லுவோம் என்றும் ராகுல் காந்தி நம்பிக்கை. சென்னை, கோயம்பேடு மற்றும் ஒட்டஞ்சத்திரம் சந்தைகளில் காய்கறிகளின் விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கும் பீன்ஸ் 230 ரூபாய்க்கு விற்பனையாவதால் அதிர்ச்சி. வரும் ஆகஸ்ட் மாதம் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பு. மக்கள் தாமே வழிபடும் வகையில் வேல் கோட்டம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. அரிய வகை நோயால் அவதிப்படும் பிரபல நடிகர் ஃபகத் ஃபாசில். பள்ளி நிகழ்ச்சியில் ஃபகத் தெரிவித்த தகவலால் ரசிகர்கள் அதிர்ச்சி. குளிர்பானங்கள், பாக்கெட் உணவுகளில் சர்க்கரையின் அளவு குறைகிறது. நோய்களை கட்டுப்படுத்த இந்திய மருத்துவ கவுன்சில் அதிரடி அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.